மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஹைப்பர் லூப் போக்குவரத்து திட்டத்திற்கான மின்னணு தொழில்நுட்ப மேம்பாடு சென்னை ICF-இல் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தார். ஹைப்பர் லூப் என்பது விமானத்தை விட வேகமாக நிலத்தில் செல்லக்கூடிய அதிவேக போக்குவரத்து தொழில்நுட்பமாகும். இதற்கான ஆராய்ச்சி பல நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. இந்திய ரயில்வே துறையின் நிதி உதவியுடன் சென்னை IIT இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தையூரில் அமைந்துள்ள டிஸ்கவரி சேட்டலைட் வளாகத்தில் 410 மீட்டர் தூரத்திற்கு ஹைப்பர் லூப் சோதனை வசதி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், இது ஆசியாவில் மிக நீளமான ஹைப்பர் லூப் சோதனை அமைப்பாக இருக்கும் என தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் முழுமையாக உருவாக்கப்படும் ஹைப்பர் லூப் இதுவரை மேற்கொண்ட சோதனைகளில் சிறந்த முடிவுகளை வழங்கியுள்ளது. இதன் எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் முழுவதும் சென்னை ICF-இல் மேம்படுத்தப்படும். இது ஏற்கனவே வந்தே பாரத் ரயிலுக்கான உயர் திறன் மின்னணு அமைப்புகளை உருவாக்கிய சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டது. பின்னர் சென்னை IIT-ஐ அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான கண்காட்சியில் கலந்து கொண்டார். மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்கு ஊக்கமளித்தார். இது குறித்து அமைச்சர் கூறியதாவது: பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா அனைத்து துறைகளிலும் முன்னேறி கொண்டுள்ளது. குறிப்பாக தரவு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் போன்ற துறைகளில் நம் இளைஞர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரான முதல் செமிகண்டக்டர் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை IIT இயக்குனர் காமகோட்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.